என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்ப்பா என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய நாமத்தை குறித்து நாம் அதிகமாய் சிந்திக்க வேண்டியது நமக்கு மிக முக்கியமானது. இன்றைக்கும் இயேசு என்ற அந்த நாமத்திற்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவருக்கு ஒரு நாமம் உண்டு. அது என்ன? ரட்சகர், சேவியர். என் அன்புக்குரியவர்களே, அவனுடைய பொருள் என்ன? ஜனங்களுடைய எல்லா பாவங்களிலும் இருந்து அவர்களை விடுதலை செய்து அவளுக்கு எப்படியாவது வரவேண்டிய தண்டனையை, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து அவளை பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து ஒரு இரக்கத்தை அவருடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இரட்சகராக இறங்கி வந்தாராம். நான் அந்த பூமிக்கு இறங்கி போறேன்ப்பா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வருகிறேன் என்று சொன்னார். நம்மை ஏதேன் தோட்டத்திலே இழந்து போனார். சபிக்கப்பட்ட ஒரு ஜனமாய் நாம் மாறினோம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் நாம் மாறினோமா. ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த இரட்சகர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நம்முடைய கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறார். எப்பா, நான் உன்னை நிறுத்துகிறேன், நானே இரட்சகராக இறங்கி வந்திருக்கிறேன், ஏன் கவலைப்படுகிறாய்? உன் பாவத்தை உன்னை விட்டு நான் நீக்குகிறேன், நான் உனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறேன். உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த நியாயப்பிரமாணம், அந்த நாட்களிலே, நியாய தீர்ப்பின் நாட்களிலே நான் உனக்கு விடுதலை தருகிறேன். எல்லா நியாயப்பிரமாண கட்டளைகளை என்னால் நடத்த முடியலையே, இது நிமித்தம் நான் மோட்சத்தை இழந்து போய் விடுவேனோ, நான் நியாய தீர்ப்புக்குள்ளே நான் தள்ளப்படுவேனே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? எபிரேயர் 9:23 வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் மரித்த பிறகு அவனுக்கு நியாய தீர்ப்பு என்று வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. Every man is appointed for death and then judgment. யாரும் அதில் தப்பிக்கவே முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகராய் இறங்கி வந்திருக்கிறார். அந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு வழியை திறந்திருக்கிறார். ஆகவே இயேசுவை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, அவர் என்னுடைய இரட்சகர் என்று சொல்லி நாம் அவரை போற்றுவோம், வணங்குவோம், அவரை புகழ்ந்து பாடுவோம். நிச்சயமாக அவர் அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுப்பார், சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புவார். என்னோடு ஜெபிப்பீங்களா? எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, இரட்சகராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரே, எங்கள் பாவங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீக்கி, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கும்படியாய், நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.